கூட்டப்பட்டதின் நோக்கம் அவ்வளவுதான். என்ன கிள்ளுக்கிறியா நினச்சிட்டு இவனுக்கெல்லாம் ஏன்டா சீட்டு கொடுக்காதன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க. டேய் உன்ன மாதிரி எங்கள் அப்பா 7,5 கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாலெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். வெட்ட வெட்ட தலைக்கிறவன். அது ஆமையா, இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதன் பேரில் அழைச்சாங்க. அதுதான். அது அது உண்மைதான் ஐயா. நாங்கள் ஆரணியிலும் போட்டிடுறோம், இங்கேயும் 5 தொகுதிகளில் போட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதற்கு வேலைகளை முடுக்கி விட்டுருக்கோம். எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது. போய் பார்த்தேன். இல்லை, நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணகிரியில் 92வது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிட்டு இருக்கீங்கள, நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன். அசோக்குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் 11 வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன். சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அம்மாவை 99 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி. அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க? யார் தீர்த்து கட்டினா? ஊடகங்கள். நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போவேன். 6 தடவை 7 தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. யார் தீர்த்து கட்டினா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது, ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லற காசா சிதற தேங்காயை சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமையோ எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எல்லா திட்டமிட்ட மர்டர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தானே முதல் முறையாக குரல் கொடுத்து நீங்கள்லாம் சாட்சி. அதுக்கு நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியா. நீ ஏன் சிசிடிவி எடுத்த? அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த? எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன? எதுக்காக யாரையும் அலோவ் பண்ணல? சென்ட்ரல்லேருந்து யார் வந்தா? வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன். எவனை விட மாட்டேன். மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு 2 நாள் காய்ச்ச வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் எடுத்து பாருங்க. அந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பாக நினச்சிக்க வேணாம். இந்த மண்ணின் மைந்தன்னா நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக பணிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும். இந்தியாவை வார்த்தெடுப்போம். நாங்கள் காமராசர் வழியில், கக்கன் வழியில், காந்தியின் வழியில், விவேகானந்தர் வழியில் நாங்கள் பயணிப்போம். வேற எந்தெந்த கட்சிகள்லாம் பேசுகிறாங்க, அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசுகிறாங்க, பேசுவோம், வெற்றி பெறுவோம். உங்கள் வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா. ஆமாம் ஐயா, ஆமாம். இப்போ அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போகிறேன். அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்திருக்காங்க, நானும் சொல்லியிருக்கோம். ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது 2 தர்றாங்க சில பேர், அது அடுத்து. ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும். அதனால் நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்க போகிறோம். ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அது அடுத்து நாங்கள் போய் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளையும், அங்கே பாலாறு தண்ணி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ போயிட்டு வந்து 2 நாள் பரப்புறாங்க. எல்லாத்தையும் அங்கே உள்ள ஜமாத்தார், மற்ற மக்கள், தலித் மக்கள் எல்லாரும் சந்தித்த வகையில் காஞ்சி கிடக்குது. அந்த பூமி காஞ்சி கிடக்குது, சுற்றி மலைகள். அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும். 42க்கு 5க்கும் மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களாங்க. அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இங்கேருந்து வரும்? இது அடுத்த கட்ட போராட்டங்கள். அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன். அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம். அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும். நான் சும்மா இருக்க முடியாது. நான் மக்களுக்கானவன். தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம், கொள்ளலாம். ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம்.
பார்த்துக்கலாம். திமுக உடனான பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சார்? ஆமாம் ஐயா, அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள், அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருந்தோம். இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம். எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்க? நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புகிறோம், எங்கள் மக்களை நம்புகிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆமாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.